தர்மபுரி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் அரங்கநாதனிடம் கேட்கலாம். அரங்கநாதன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விபத்திற்கான காரணம் குறித்து தெரிய வந்திருக்கா? வணக்கம் காயத்ரி. அதாவது தர்மபுரியிலிருந்து 6 பேர் கொண்ட அந்த காரில் 6 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தர்மபுரியிலிருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி பயணம் செய்யும் போது கெரகோட அள்ளி, காரிமங்கலம், தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கெரகோட அள்ளி என்ற இடத்தில் காரின் டயரானது வெடித்துள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் எதிர்ப்புறம், அதாவது வலதுபுற சாலைக்கு கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுற சாலையில் சென்றுள்ளது. அப்போது அங்கே எதிரே வந்து கொண்டிருந்த ஈச்சர் லாரி, டெம்போ என்று சொல்லுவார், அந்த டெம்போவின் மீது இடித்த போது காரில் பயணம் செய்த 6 பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள் காயத்ரி. இந்த 6 பேருமே கிட்டத்தட்ட 25 to 35 வயதுக்கு உள்ளானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காயத்ரி. அரங்கநாதன், இப்போ கார்ல பயணித்த 6 பேரும், அதை தவிர்த்து லாரியின் கிளீனர், மொத்தமாக 7 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதையடுத்து அந்த விபத்துல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதா? அது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, இந்த காரில் பயணம் செய்த 6 பேரில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். மேலும் ஒரு பெண்மணி மற்றும் ஒரு பெண் மட்டும் உயிருடன் இருந்தார். அவரை அந்த காரிலிருந்து அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வரும்போதே அவருடைய உயிரும் பிரிந்து விட்டது. மேலும் டெம்போவில் வந்த டெம்போவின் உதவியாளரும் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். காரில் பயணம் செய்த 6 பேரின் உடல்களும் தற்போது தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. மேலும் அந்த டெம்போவின் உதவியாளரை, அந்த டெம்போவின் உதவியாளர் அந்த டெம்போவிலேயே நசுங்கி விட்டதால் அவருடைய உடல் மட்டும் சற்று தாமதமாக மீட்கப்பட்டது. தற்போது அவரது உடலும் தற்போது மீட்கப்பட்டு தற்போது தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தினால் 2 புறமும், அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து தர்மபுரி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து போக்குவரத்தும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஸ்தம்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது காயத்ரி. அரங்கநாதன், இப்போ இந்த விபத்து தொடர்பாக காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? இந்த விபத்து குறித்த, இந்த விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை தற்போது காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர். தற்போது அந்த காரில் பயணம் செய்தவர்கள் யார், எங்கு, அவர்களுடைய சொந்த ஊர் எது என்பது குறித்த விவரங்களை தற்போது காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இந்த விபத்தில் யார் மீது தவறு என்பது குறித்தும், இந்த எதிரில் வந்த டெம்போவின் மீது எப்படி இடித்தது என்பது குறித்தும் பிரேக் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தற்போது அங்கே விசாரணைகளில் இருக்கிறார்கள் காயத்ரி.